என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மோசே தேவனை சார்ந்திருத்தல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 வரை. மோசே தேவனை சார்ந்திருத்தல். கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும். எண்ணாகமம் 27:16-17. மோசே ஒரு பெருந்தலைவன். அப்படி அவனாக காரணம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்ததுதான். இங்கே மோசே ஒரு பெரிய காரியத்தில் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறான். தேவன் மோசேயுடைய மரணத்தை பற்றி அவனிடம் கூறுகிறார். அப்போது மோசேயின் மனதை 2 காரியங்கள் சங்கடப்படுத்தி இருக்கக்கூடும். ஒன்று, எந்த ஒரு மனிதனுக்கும் எத்தனை வயதானாலும் தன் மரணத்தை குறித்து பேசும்போது அவனை அறியாது ஒரு வேதனை உண்டாகக்கூடும். 2, மாட்டேன் என்று தயங்கி பின்வாங்கிய மோசேயை வலுக்கட்டாயமாய் தலைவனாக்கி வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை 40 ஆண்டுகள் வழிநடத்தி வந்த பின் அந்த கனவு கானானுக்குள் பிரவேசிப்பதை தேவன் தடுத்து விட்டதும் மோசேக்கு வேதனையை உண்டு பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் மோசே இவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. தன் மக்களுக்கு அடுத்து ஒரு நல்ல தலைவன் வேண்டுமென்று ஆண்டவரிடம் கேட்கின்றான். தானே கூட ஒரு தலைவனை தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்படி செய்யவில்லை. மோசேக்கு கெர்சோம், எலியேசர் என்று 2 மகன்கள் உண்டு. அவர்களையும் தலைவராக்க விரும்பவில்லை. எல்லாவற்றிலும் தேவனுடைய வழிநடத்துதலை, ஆலோசனையை எதிர்பார்த்த இந்த தலைவன் இதிலும் தேவனே வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இன்றைய ஊழிய தலைவர்களிடம் மோசேயிடம் இருந்த பெருந்தன்மைகளை நம்மால் பார்க்க இயலவில்லை. அநேக ஊழிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பு வாரிசு வழியாகவே வருகிறது. தேவன் கன்மலையோடு பேசும்படி கூறிய போது மோசே மலையை அடித்தது தவறுதான் என்றாலும் அதற்கான தண்டனை பெரிதோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. மோசே அது குறித்தும் பெரிதாக கவலைப்படவில்லை. ஆனால் இந்த நல்ல தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெகுமதியை கொடுக்கிறார். மறுரூப மலையில் மோசே கிறிஸ்துவோடு காணப்படுகிறார். அது மாபெரும் மேன்மை. தேவன் அவரவர்க்குரிய மேன்மையை உரிய காலத்தில் வழங்குகிறார். கானானில் இஸ்ரவேலருடன் வாழ்வதா, மறுரூப மலையில் இயேசுவுடன் இருப்பதா? தேவன் தன் பிள்ளைக்கு மேன்மையானதை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். கானானில் இஸ்ரவேலருடன் வாழ்வதா, மறுரூப மலையில் இயேசுவுடன் இருப்பதா? தேவன் தன் பிள்ளைக்கு மேன்மையானதை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். தீர்மானம்: எல்லா காரியங்களிலும் முடிவெடுக்கும் பொறுப்பை தேவனிடமே கொடுத்து விடுவேன்.